ப்ளீஸ். சார் வணக்கம். என்னோட வணக்கம் சார். என்னோட கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா, நம்ம இப்ப இந்தியா அப்படிங்கிறது பொதுப்படையா பேசிட்டு இருக்கோம். ம், ம். என்னோட இப்ப பாயிண்ட் பாத்தீங்கன்னா வித்தின் தமிழ்நாடு தான் கன்சிடர் பண்றேன். ஏன்னா நான் அதான் சொல்லுங்க. ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப ஊடுருவ ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா ம், முக்கியமா இது எங்க நடக்குது அப்படின்னா, சின்ன வயசு பசங்க ம், ஆல்ரெடி ம், ம், பயாஸ்ட் பீப்புள் ஆல்ரெடி தேர். அவங்க ம், ஜாதி ம், ம், மூலமாவோ இல்ல மதம் மூலமாவோ ஒரு அடையாளத்தை வச்சு ஆல்ரெடி இருக்கிறவங்க ஒரு பக்கமா ஒதுங்கி இருக்காங்க. அவங்கள ம், வந்து நம்ம ம், மாற்ற முடியாது. அவங்க ஆல்ரெடி பயாஸ்டு தான். பட் இப்ப ம். பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஆகட்டும், காலேஜ் ஸ்டூடெண்ட் ஆகட்டும், அவங்களோட என்ன சொல்றது ஒரு இமேஜை வச்சு ஒரு பிம்பத்தை மாயத்தோட்டத்தை கிரியேட் பண்ணி வந்து அவங்கள வந்து ஆஹ், ஒரு பொய்யை வச்சுதான் ப்ராபகண்டா நடக்குது எல்லாருக்கும் தெரியுது. பட் அது ம். வந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. அதை ஓவர் கம் பண்றதுக்கு நம்ம என்ன மாதிரியான ஆக்ஷன், அதுக்கு என்ன மாதிரியான ஒரு செயல்முறை வச்சிருக்கோம் அப்படிங்கிறது என்னோட கேள்விங்க. ஓகே. ரொம்ப முக்கியமான கேள்வி. இது ஏன் நடக்குதுன்றதுக்கு நான் ஆல்ரெடி பதில் சொல்லிட்டேன். ஏன்னா அந்த அந்த தவறான கருத்துக்களோ கோளாறுகள் இருப்பவர்களோ இன்னைக்கு ஆட்சி பொறுப்பில் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கல்வி, வரலாறு எல்லாத்தையும் மாற்ற முயற்சிப்பாங்க. அரசியலமைப்பு சட்டத்துக்கு சேர்த்துதான். சோ அவங்களுடைய முயற்சி அவங்க செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க சார். நம்ம அவங்க என்ன பண்றாங்க அப்படின்றத நம்ம எப்பவுமே பார்க்க முடியாது. நீங்க சொன்ன மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றதுதான் நம்ம நம்ம முதல் கேள்வி. நம்ம என்ன பண்ணணும்னா, முதல்ல ஒரு விஷயம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, பொய்யும் புரட்டும் பரப்புவதற்கு உங்களுக்கு பெருசா எதுவும் தேவை கிடையாது. நீங்க சும்மா கொளுத்தி போட்டாலே அது பரவும். ஆனா அதை முறியடிப்பதற்கும், அன்பு, பாசம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பரப்புவதற்கும், பொய்யை பரப்புவதை விட 4 மடங்கு மேல வேலை செஞ்சாங்க. அதை பொய்யை ஒருத்தன் பரப்புனான்னா உண்மையையும் அன்பையும் 4, 5 பேர் பரப்பணும். அப்படிதான் வேலை செஞ்சு ஆகணும். இப்ப நீங்களே பாட்டு பாருங்களேன். இப்ப இனாம் தோழர் இருக்காரு. இனாம் தோழர் ஒரு கெட்டவரு அப்படின்னு நான் சும்மா யாரு காதுலயாவது ஓதி விட்டா போதும். அது ஒரு 1 ஹவருக்குள்ள இனாம் ரொம்ப இப்படிலாம் பண்ணுவாராமே அப்படின்னு பரப்பி உங்களுக்கே திரும்பி வரும். ஏன்னா அவ்வளவு வேகமா போய் பரவும். இதே இனாம் ஒரு நல்லவர் அப்படின்னு நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், உடனே போய் நீங்க சொல்லிட மாட்டீங்க. உங்களுக்கு 4 பேர் சொல்லணும். இனாம் நல்லவர், இனாம் நல்லவர் அப்படின்னு சொன்னா, இன்னொருத்தர்கிட்ட போய் நீங்க இனாம் நல்லவர் போல இருப்பாரு போல இருக்கே, இவ்வளவு பேர் சொல்றாங்களே அப்படின்னு தான் சொல்லுவோம். அதனால நல்லதும் கெட்டதும் பரவுவது வேற வேற மாதிரி. சோ கெட்டதை பரப்புறதுக்கு அவங்க ஒரு ஆள் வேலை செய்யறாங்கன்னா நம்ம 4 பேர் 5 பேர் வேலை செஞ்சாங்க. இப்ப நம்ம கிட்ட இருக்கிற என்ன பிரச்சனைன்னா, நம்ம ரொம்ப நாளா இந்த சமூக வேலைகள்ல ஈடுபடல. நம்ம சாஃப்ட்வேர் இன்ஜினியராகவும், ஐஏஎஸ் அதிகாரியாகவும் நம்ம போயிட்டோம். இந்த சமூக வேலையில, அரசியல், சமூக அரசியல்ல நம்ம ஈடுபடவே கிடையாது. என்னைக்குமே நம்மளுடைய ஒரு செலவுல ஒரு கூட்டத்தை போட்டது கிடையாது. நல்லதை பத்தி பேசினது கிடையாது. சோ கொஞ்சம் 50, 40, 50 ஆண்டு காலமாகவே நம்ம ஒரு விதமான சந்தை பொருளாதாரத்துல போய் நம்ம வாழ்க்கை, நம்ம வீடு அடுத்தது வாங்கணுமா அப்படின்னு இப்படின்னு போயாச்சு. சோ அதோடைய ஒரு பிரதிபலிப்பு தான் இன்னைக்கு ஆயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆனா இது சரி பண்ண முடியாதுன்னா கிடையாது. இது சரி பண்ற சிஸ்டம் ஆல்ரெடி ஆரம்பிச்சாச்சு. அதனால அதை பத்தி நீங்க பயப்படாதீங்க. முதல் பயத்தை எடுத்துக்கோங்க. நம்ம பசங்க கூட அப்படியே மாறிடுவாங்கலாம் நினைக்காதீங்க. அதெல்லாம் ரொம்ப தெளிவான பசங்க. அதே கூகுள், அதே வாட்ஸ்அப்ல போய் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கக்கூடிய பசங்களும் எல்லாரும் இருக்காங்க. அந்த அந்த விஷயங்களும் அவங்களுக்கு தெரியுது. சோ முதல்ல நம்ம இதை பார்த்து பயப்படாம, இதுக்கு 5 மடங்கு வேலை எப்படி செய்யறது அப்படின்றதுதான் நம்ம பார்க்கணும். இது பெரிய ராக்கெட் சயின்ஸ் கிடையாது. இது நம்ம கருத்தியலால முறியடிக்கணும். பொய்யை உண்மையால முறியடிக்கணும். அப்புறம் நம்ம கிட்ட ஒரு பிரச்சனை இன்னொன்னு என்னன்னா, நம்ம ரொம்ப லாஜிக்கலா பேசணும். ரொம்ப டேட்டா, லாஜிக் இந்த மாதிரி பேசுவோம். அப்படி இல்லாம இந்த உண்மைக்கான கதைகளை, உண்மையை போற்றும் விஷயங்களை அந்த ஸ்டோரி டெல்லிங்னு சொல்லுவோம். அந்த ஒரு இமோஷனோட நம்ம சொல்ல ஆரம்பிக்கணும். நம்ம படங்கள் அப்படி எடுக்கணும், நம்ம பாடல்கள் அப்படி எழுதணும், நம்ம நாவல்கள் அப்படி எழுதணும். அந்த டைமுக்கான ஒரு ரிவைவலுக்கான டைம் வந்துருச்சு. அதுல எல்லாம் வேலை செய்வோம். எல்லாத்த விட முதல்ல அது அரசாங்கத்தை நம்ம மாத்தணும். அதுக்கு ஒரு ஜனநாயக ரீதியில நம்ம அரசியல்ல, தேர்தல்ல ஈடுபடணும். மக்களுக்கு ஓட்டு போடுற விஷயத்த புஷ் பண்ணணும். நல்ல உள்ளங்களை ஒன்றிணைக்கணும். அப்போதான் நம்மளால இதை முறியடிக்க முடியும். பட் கண்டிப்பாக முறியடிப்போம். அதுல எந்த மாற்று கருத்தும் உங்களுக்கு வேண்டாம், எந்த பயமும் உங்களுக்கு வேண்டாம்.
இப்போ நான் என்னையே கேளுங்களேன், நான் வந்து இப்போ போன மாசத்திலேயே லயோலா காலேஜ்ல பேசினேன், ரெசிடென்சி காலேஜ்ல பேசினேன், ஸ்டெல்லா மேரிஸ்ல பேசினேன். நிறைய இடங்கள்ல நம்ம அதை பேசணும். அது பள்ளிகளும் கல்வி சாலைகளும் விட அது வந்து ஒரு போகக்கூடாத இடமெல்லாம் கிடையாது. நல்ல விஷயங்களை நம்ம கண்டிப்பா எடுத்து சொல்லணும். கரெக்ட் சார். எஸ்பெஷலி ஃபேக் நியூஸை எப்படி பிடிக்கிறது அப்படின்ற இன்னைக்கு சிலபஸ்லேயே கொண்டு வந்துட்டாங்க கேரளா கவர்மெண்ட். ஸோ அந்த மாதிரி சிலபஸ்ல கொண்டு வரலைனாலும் நம்மளால வந்து வேற வேற விதங்களில் நம்ம உள்ள கொண்டு போக முடியும். இப்ப நம்ம பையனுக்கே ஒரு விஷயம் நம்ம சொல்லி கொடுத்தோம்னா அவன் போய் 4 பையன்கிட்ட சொல்லுவான். ஆனா அதை நம்ம அவாட்ட சொல்லி கொடுக்கணும். இந்த மாதிரி பொய்களை எப்படி வந்து ஆராய்ந்து தெரிந்து கொள்வது, பொய்களை எப்படி நம்பாம இருக்கிறது, இதெல்லாம் வந்து நம்ம இன்னைக்கு காலகட்டத்துல போஸ்ட் ட்ரூத் வேர்ல்டுன்னு சொல்றோம் சார். உண்மையை உண்மையே தன்னை காத்து கொள்ள வேண்டி இருக்க ஒரு சமுதாயத்துல நம்ம இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால நம்ம வந்து ஒரு மடங்கு அல்ல 5 மடங்கு வேலை செய்யணும். கண்டிப்பா நம்ம அந்த மாதிரி கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் ஒர்க் ஷாப்ஸ் நடத்தலாம், ஈவெண்ட்ஸ் நடத்தலாம், கல்லூரிக்குள்ளேயே சொல்லி அவங்கள வந்து பண்ண சொல்லலாம். நிறைய விஷயங்கள் பண்ணலாம்.